ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ட்ராக் வந்து உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கார்த்திக். ஸோ சாமுண்டீஸ்வரிக்கு எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லலை அப்படிங்கிற ரீசனுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் உண்மையை அப்போயே சொல்லியிருந்தேன் ரேவதி கிட்ட அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நான் யாரை மாப்பிள்ளையே ஆக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவரை போய் கல்யாணம் பண்ணிப்பேன். அதாவது பாட்டியோட பேரன், அதாவது நம்ம கார்த்தியை தான் சொல்கிறாங்க, கார்த்தியை மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரேவதிகிட்டே சொல்லாமல் இருந்தாங்களாம். அதுதாங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ கார்த்தியை மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உண்மையை சொல்லாமல் கார்த்தியை மேரேஜ் பண்ண வச்சுட்டாங்க. இதில் ஒரு பக்கம் போக இப்போ வரைக்கும் மகேஷ் வந்து இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எபிசோட தெரிஞ்சிடுச்சு. இப்போ வரைக்கும் அவர் எங்கே போனாலும் தெரியாமல் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பட் அதனால் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி தான் கடத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சு. பட் ஆனால் கார்த்திக் அந்த டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் அம்மா கிட்ட போயிட்டு எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டுறாங்க. அது வந்து கேட்கும்போது ஆமாங்க, அப்போ தான் வந்து சொல்லுவாங்க கார்த்திக் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கார்த்திக் ரேவதிக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் வந்து சாந்தி முகூர்த்தம் நடத்தணும், அது இன்றைக்கே நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரேவதி கிட்டே போய் சொல்லும்போது ரேவதி வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து மிரட்டி நீ கண்டிப்பாக நீ ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் இருக்கு இல்லையா, பாட்டி கொடுத்துட்ட பால் வந்து ஏதோ சக்தியான பால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் ஒரு அது டம்ளர் குடிச்சிட்டு அதாவது நம்ம காமெடி பீஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் மாப்பிள்ளை நம்ம ரோஹிணிக்கு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போகும்போது அதை வந்து சாமுண்டீஸ்வரி குடிச்சிடாங்க. கொஞ்சம் அது ஃபன்னியாக வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு எபிசோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ரேவதி தப்பாக தான் புரிஞ்சிருக்காங்க கார்த்தியை. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும் உண்மைகள்லாம் தெரிய வரதுக்கு. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரமே ஹனிமூன் ட்ரிப் வரப்போகுது. அதுவுமே அவங்க அம்மாவோட ஒரு முடிவுனால தான் வந்து கிளம்பி போகிறாங்க ஏற்காடுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.